ஹாய், சூப்பர் மேம் குக்கிங் சேனல். இப்போ நம்ம நண்டு கிரேவி எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம் வாங்க. நண்டு க்ளீன் பண்ணி வச்சிருக்கோம். நண்டுக்கு தேவையான என்னென்ன மசாலான்ட்டு சொல்கிறேன். தேங்காய், காஞ்ச மிளகா, மிளகு, சீரகம், தக்காளி, வெங்காயம், இஞ்சி, பூண்டு. என்னென்ன அளவுன்னு சொல்கிறேன். 1/2 முடி தேங்காய், 3 தக்காளி, 3 வெங்காயம், 6 காஞ்ச மிளகா, 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம், 1 துண்டு இஞ்சி, 1 பூண்டு. இப்போ நம்ம ஸ்டவ் பற்ற வச்சாச்சு, கடாயை வச்சாச்சு. இப்போ 2-3 ஸ்பூன் எண்ணெய் நம்ம விட்டுருக்கோம். இப்போ அதுக்கு தேவையான கொஞ்சம் கடுகு கொஞ்சம் போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சிடுச்சு. நம்ம கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம். கறிவேப்பிலை கொஞ்சம் அதிகமாக போட்டால் நண்டு கிரேவிக்கு நல்லா இருக்கும். கடுகு நல்லா பொரிஞ்சிடுச்சு. நம்ம அரைச்சி வச்சுத இப்போ எண்ணெயில் வதக்கணும். நம்ம அரைச்சது நல்லா பச்சை வாசனை போகிற மாதிரி நல்லா எண்ணெயில் நல்லா நம்ம வதக்கணும். நண்டுக்கு தேவையான உப்பு நம்ம சேர்த்துக்கலாம். மஞ்சள் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கரம் மசாலா ஆட் பண்ணால் நல்லா இருக்கும். இது வடை சென்னையில் மீனவர்கள் சமையல். இது இந்த மாதிரி நீங்கள் செய்து உங்கள் வீட்டில் செய்யுங்க, நல்லா இருக்கும். தேவையான நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த நண்டு கிரேவி 15 நிமிஷத்தில் ரொம்ப ஈஸியாக நம்ம செய்தெல்லாம். ரொம்ப சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். உங்களுக்கு வேணும்னா இந்த மாதிரி நண்டு கிரேவி வேணும்னா நாங்கள் கீழே ஃபோன் நம்பர் கொடுக்குறோம். இப்போ நம்ம நண்டு போட்டுக்கலாம். இதை நீங்கள் சாப்பிட்றது ரொம்ப நல்லா இருக்கும். தேங்காய் போட்டு இருக்கிறதுனால காரம் எதுவுமே இருக்காது. குழந்தைக்கு விரும்பி சாப்பிடலாம். சளியாக இருக்கிறவங்க சாப்பிட்டாங்கன்னா சளியெல்லாம் போயிடும். ரொம்ப ஆரோக்கியமானது. நீங்கள் வீட்டில் செய்து நான் செய்கிறது போல் நீங்கள் வீட்டில் சமைச்சு பாருங்கள், நல்லா இருக்கும். உங்களுக்கு வேணும்னா எங்களுக்கு நீங்கள் சொன்னீங்கன்னா நாங்கள் அதை ஆர்டர் பண்ணி ஒரு குடும்பத்துக்கு தேவையானது நாங்கள் பண்ணி கொடுப்போம். பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஒரு 2 நாள் முன்னாடி எங்களுக்கு சொன்னீங்கன்னா நான் உங்களுக்கு செய்து கொரியரில் அனுப்புவேன். பாருங்கள். இது நண்டோட சனை, வேற எதுவுமே நீங்க தப்பா எடுத்துடாதீங்க. இது சாப்பிடும் போது ரொம்ப நல்லா இருக்கும். இங்க பாருங்க எப்படி இருக்குன்னுட்டு. ரொம்ப நல்லா இருக்கும் இந்த மாதிரி சமைச்சு சாப்பிடும் போது. இப்போ நம்ம நண்டு போட்டுட்டோம். நல்லா இப்போ நம்ம கிளறி விட்டுறோம். கொஞ்சம் நம்ம மேலே கொஞ்சம் ஊற்றினா நல்லா இருக்கும். ஏற்கனவே நான் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றினா இன்னும் நல்லா. நண்டு இப்போ நல்லா மசாலாவோட நல்லா கொதிக்குது. கொதிச்சு முடிஞ்ச உடனே கொஞ்சம் நல்லா வத்தன உடனே நம்ம இறக்கி வச்சிடலாம். இப்போ நண்டு ஆயிடுச்சு, கிரேவி ஆயிடுச்சு, நம்ம இறக்கிடலாம்.